கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் தானியேல் 1 அதிகாரம் 7 பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்தேசாத்சார் என்றும், அனனியாவுக்கு சாத்ராக் என்றும், மீசாவேலுக்கு மேஷாக் என்றும், அசரியாவுக்கு ஆபேத் நேகோ என்றும் மறுபெயரிட்டான். தானியேல் என்ற பெயரை பாபிலோனிய அதிகாரிகளால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. தானியேல் என்றால் தேவன் நீதி செய்கிறவர் என்று அர்த்தம். தெய்வீக நியாயாதிபதியை பற்றி எண்ண பயப்பட்ட பாபிலோனியர் தானியேலின் பெயரை மாற்ற தீர்மானம் செய்தார்கள். அவருக்கு பெல்தேசாத்சார் என்று பெயர் சூட்டினார்கள். அதற்கு பாகாலே இவனை காப்பாற்று என்பது அர்த்தம். இவனுடைய எருசலேமின் தேவன் இவனை காப்பாற்றவில்லை, இனி பாபிலோனிய தெய்வங்களாவது காப்பாற்றட்டும் என்ற அர்த்தத்தில் அவ்வாறு பெயர் சூட்டினார்கள். தமிழ் மொழியில் தானியேல் என்ற சொல்லின் அர்த்தத்தை தா ப்ளஸ் நீ ப்ளஸ் ஏல் என்று பிரிக்கலாம். தா நீ எல்லாவற்றையும் என்று பொருள்படும். எந்த ஒரு மனிதன் தன்னையும் தனக்குண்டான எல்லாவற்றையும் கர்த்தருக்கு தருகிறானோ அவனை வல்லமையாய் பயன்படுத்த தேவன் ஆயத்தமாயிருக்கிறார். ஒரு நாள் டி.எல். மூடி பக்தன் 2 பேர் பேசிக் கொண்டிருப்பதை உற்று கவனித்தார். அவர்களில் ஒருவர் சொன்னார், முற்றிலும் ஒப்படைக்கப்பட்ட ஒரு மனிதனை தேவன் எவ்வளவாய் பயன்படுத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்றார். உடனே டி.எல். மூடி பக்தனின் உள்ளம், நான் ஏன் அந்த மனிதனாக இருக்கக்கூடாது என்று எண்ணலாயிற்று. அன்று தன்னை கர்த்தருக்கு பூரணமாய் ஒப்பு கொடுத்தார். உலகத்தை அசைக்கும் தெய்வீக மனுஷரானார். அப்படிதான் தானியேலும் கர்த்தருக்கு முற்றிலும் தன்னை அர்ப்பணித்தார். கர்த்தர் அவரை அத்தனை பெரிய பாபிலோனிய சாம்ராஜ்யத்திற்கு பிரதம மந்திரியாக உயர்த்தி ஆசீர்வதித்தார். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த கர்த்தாவே, நாங்களும் தானியேலை போல, டி.எல். மூடி என்ற ஊழியக்காரரை போல உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து உமக்கென்று வாழவும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.